ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு தொடர்ந்து 4 நாள் தீபாவளிக்கு லீவ் விட்டுமே இன்னைக்கு வந்து தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்குது. கண்டிப்பா ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு 5 மணிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறான் ஜெய்குட்டி. அதே போலதாங்க இந்த மழையும் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா விடிய கனத்து மழைங்க. விடிய பேஞ்ச மழையில வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் மழை தண்ணிலாம் வந்துருச்சு. அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சோன்னே மேட்ல எடுத்து ஓரமா போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மாப்பு போட்டு விட்டாச்சு. அப்பதான் பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். இல்லை சதன்னு ஒரு மாதிரியா இருக்கு. மேட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அடிஷனலா 4-5 வச்சுட்டே இருக்கணும் போல. இந்த மழை காலத்துல சொல்லவே வேணாம், சதன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால அப்பப்ப வந்து மேட்டை துவைச்சு போட்டு வச்சுக்கிறது. இதுக்கு மேல கொஞ்சம் மழை காலம் தான். அதனால இந்த கடல் ஓரமா இருக்கிறவங்க, ஆத்து ஓரம், அணை ஓரமா இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தொடர்ந்து 2-3 நாள் அம்மா வீட்டில் சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு நெஞ்சு கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சா, சரி இன்னைக்கு ரசம் வைக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பருப்பு குழம்பு வச்சுட்டு மணத்தக்காளி கீரை நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் பொரியல் செஞ்சுட்டு பீட்ரூட் இருந்துச்சு, சீவி பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன். சரி ஒரு மதியம் போல வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சா, சரி அதெல்லாம் விலைக்கு முடிச்சு வச்சுட்டு குழந்தைங்க லீவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப படுத்துட்டாங்க. அவங்களை எழுப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு வெளியே போய் பார்த்தா மழை நின்றுடுச்சிங்க. அன்னைக்கு நியூஸ் எல்லாம் அந்த கனத்து மழையின் காரணமாக இன்னைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி நியூஸ் வருதோ அன்னைக்கு தான் மழை நின்று வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும்.